ஓகே, சன்ஃப்ளவர் லேண்ட் வீடியோ வந்து பிகினர்ஸ் கைடு வந்து பார்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த பார்ட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த பம்ப்கினை கிளிக் பண்ணி இங்கே இருக்கிற ரெப்டியூஷன் பாயிண்ட்டு, பவர் ஸ்கில்லு, அச்சீவ்மெண்ட்டு, எக்யூப்மெண்ட், ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கடைசியாக வந்து இந்த லெவல் அப்படின்றது பார்த்திங்களா, இந்த லெவலை வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து லெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம போன பார்ட்டில் பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து Web3 கேமிங் ப்ளே டு ஏர்ன் கேம் பற்றின எல்லா வீடியோக்களும் வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ஸோ சன்ஃப்ளவர் லேண்டை பற்றின ஏர்னிங்ஸை பற்றின வீடியோவும், அதை பற்றின பிகினர்ஸ் கைடு, அதாவது ப்ளே பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி டாப் டு பாட்டம் வந்து வீடியோ பார்ட்டாக போட்டிருக்கோம். இன்னமும் நிறைய வீடியோஸ் வர இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வுட்டிலேருந்து மட்டும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும், கிராப்ஸ்லேருந்து தனியாக எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ வந்து வர இருக்குது. அதுபோக ரோலர் காயின், ஜிப் கிளாஷு, சைனர்ஸு, இது போல் கிராஃப்ட் வேர்ல்டு இதை பற்றின நிறைய வீடியோக்கள் இருக்குது. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம், பார்த்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா, இது போல் ப்ளே டு ஏர்னை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இதை பற்றின ஆர்வம் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம லெவலப்போ பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெப்டியூஷன் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து, ஸோ நான் ஏற்கனவே 3-4 பார்ட்டில் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து விஐபி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து 600 ரெப்டியூஷன் பாயிண்ட் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம ரெப்டியூஷன் பாயிண்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரீச் ஸ்ப்ரிங் ஐஸ்லேண்ட் பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் வந்துருக்கு. நம்ம இதை ரீச் பண்ணியிருக்கோம். லெவல் 15 அதை ரீச் பண்ணோம்னா நமக்கு 50 ரெப்டியூஷன் பாயிண்ட் வந்துருக்கோம். டெசர்ட் ஐஸ்லேண்டை ரீச் பண்ணால் 50 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு முந்தின வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பீட்டல் ஐஸ்லேண்டை தான் இருந்தோம். இப்போ வந்து நம்ம டெசர்ட் ஐஸ்லேண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு 50 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்து வால்கனோ ஐஸ்லேண்ட் தான் கடைசி ஐஸ்லேண்டு. அதை ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் கிடைக்கும். டிஸ்கோர்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு 50 பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஹியூமானிட்டி ரீட்ரீட் அப்படிங்கிற அந்த லொக்கேஷனில் நம்ம 2வது பார்ட்டில் பார்த்துருப்போம். அங்கே போய்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா அதில் வந்து 100 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த பம்ப்கினோட லெவல் நம்ம போன பார்ட்டில் பார்த்த மாதிரி அதோட லெவலை வந்து 100 ரீச் பண்ணால் 150 பாயிண்ட் கிடைக்கும். மார்க்கெட் பிளேஸ் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். அந்த பர்ட்ஸை நம்ம வந்து பை பண்ணுறது மூலிமா 300 பாயிண்ட் வந்து கிடைக்கும். விஐபி அசிஸ் எடுக்கிறது மூலிமா 600 பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதோட கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக், ஸ்ப்ரிங், டெசர்ட் வளர்க்கணும், இந்த லெவலெல்லாம் நீங்கள் ரீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெப்டியூஷன் பாயிண்ட்டு ஏர்னிங்ஸ்க்கான கைடன்ஸ் வந்து டு லெவல் அப் பம்ப்கினா அது ஃபுட்டை வந்து நீங்கள் குக் பண்ணி அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் டிஸ்கோட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டிஸ்கோடில் கனெக்ட் பண்ணால் ஒரு போட்டு போயிட்டே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்கோடில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கைடன்ஸில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஹியூமானிட்டி ட்ராவலிங் டு ரீட்ரீட் ஐஸ்லேண்ட் டு லொக்கேஷன் பேங்க். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். நம்ம ஏற்கனவே லொக்கேஷனில் வந்து பார்த்துருக்கோம். இந்த ரீட்ரீட் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்து போனோம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கும் சரி, நம்ம வந்து ப்ரூஃப் ஆஃப் ஹியூமானிட்டியை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த இடம் முக்கியம். அதனால நம்ம மறுபடியும் ஒரு முறை வந்திருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணி வெரிஃபைங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மொபைலில் வந்து நீங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து இது அந்த ரெப்டியூஷன் பாயிண்ட்டும் கிடைக்கும், நீங்கள் வித்ட்ராவும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வித்ட்ரா அப்படின்னு இருக்குது. நம்ம ஃப்ளவர் டோக்கனை வித்ட்ரா பண்ணுறதா இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து மிட்டாமாஸ்க்கை கனெக்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வித்ட்ரா பண்ணுற இடம் அது வந்து வெரிஃபை பண்ணுற இடம். ஸோ இந்த ரெப்டியூஷன் பாயிண்ட்டில் இந்த கைடன்ஸுக்கான இது வந்து இதுதான். ஓகே, அடுத்து இந்த பட்ஸை வந்து நம்ம பை பண்ணணும். ஸோ மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு பட்ஸ் என்எஃப்டி அப்படின்னு தனியாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு $250 அந்த மாதிரி இதோட ரேட் இருக்குது. ஸோ $150 ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒன்று இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா 260, 70 அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ இதை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ரெப்டியூஷன் பாயிண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற வந்து பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது 0.3% பேசிக் கிராப்ஸு, 0.3% மஷ்ரூம் க்ரோத், இந்த மாதிரி இந்த பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த கைடன்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுதான் ரெப்டியூஷன் பாயிண்ட்டு. நீங்கள் வந்து விஐபி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த ரெப்டியூஷன் பாயிண்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கான வழிமுறைகள் வந்து இதில் இருக்குது. இதோட கைடன்ஸும் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 350 ரெப்டியூஷன் பாயிண்ட் இருந்தால் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து செல் போட முடியும். அதாவது 2 இது வந்து ஒரு நாளைக்கு செல் போடலாம், ஒரு வுட்டு, ஒரு கிராப்ஸு, அந்த மாதிரி. நீங்கள் விஐபி எடுத்திங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து செல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டெசர்ட் ஐஸ்லேண்டை ரீச் பண்ணியிருக்கோம், விஐபி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போன பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டூ லிஸ்டிங் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கோம். விஐபி எடுத்துட்டிங்கன்னா அந்த இதே இருக்காது. நீங்கள் எத்தனை வேணால் லிஸ்ட் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், மறுபடியும் வந்து மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் பண்ணலாம். இந்த ரெப்டியூஷன் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பவர் ஸ்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ட்ரீஸ் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இது வந்து நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த ட்ரீ வந்து நம்ம வந்து வளர வச்சு மறுபடியும் வந்து சாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்கில் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துருக்கும். ஸ்கில் பாயிண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அது இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 ஸ்கில் பாயிண்ட் வந்து நீங்கள் போடணும். போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரீ க்ரோத் ஆகும். ஸோ அந்த இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கில் பாயிண்ட்
பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு அம்புகுறி மாதிரி காட்டிட்டு இருக்கும் ஸ்கில் பாயிண்ட் வந்திருக்கு. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் வந்து ட்ரீஸ்க்கான ஸ்கில் பாயிண்ட் வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து இன்ஸ்டன்ட் க்ரோத் கிராப்ஸ் வந்து உடனடியாக வளர்கிறதுக்கான ஸ்கில் பாயிண்ட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய ஸ்கில் பாயிண்ட் இருக்குது. அதெல்லாம் போட்டோம்னா இங்கே வந்து நிறைய நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அச்சீவ்மெண்ட். இதே நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து அடுத்து எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான வேரபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர் இருக்கிற வேரபிள்ஸ் என்எஃப்டிலேயே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஃபிஷிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபிஷிங் ராடை எக்யூப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபிஷிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% சான்ஸ் +1 ஃபிஷ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேரபிள்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது. ஸோ இந்த என்எஃப்டி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா +2 weight வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா weight RS பண்ணிங்கன்னா தான் +2 weight வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே ஃபிஷிங் ராட் இருக்குது அப்படின்னாக்கா ஸோ அந்த என்எஃப்டி இன்ஜினை நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி அது வேரபிள்ஸில் வந்து இது எடுத்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து weight வந்து RS பண்ணணும். அதனால் வந்து நீங்கள் இது போல் 1 இருந்தால் ஓகே, 2 3 இருக்குன்னா நீங்கள் வந்து அதை எடுத்துட்டு அதை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் டெக்கு மாற்றுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு டெக் இருக்கும். அது போல் வந்து இந்த வேரபிள்ஸ் வந்து நம்மகிட்ட நிறைய இருக்கும்போது இப்போ நீங்கள் ஹனி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஹனிக்கான வேரபிள்ஸ்னால் அதை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிவிட்டு ஹனியை வந்து கலெக்ட் பண்ணணும். 1 தான் இருக்குது அப்படின்னா ஓகே, நீங்கள் அதெல்லாம் எக்யூப் பண்ணிவிட்டு விட்டுலாம். 2 3 இருக்கும்போது நீங்கள் அதை வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த வேரபிள்ஸ். ஸோ ஸ்கில் பாயிண்ட் வந்து நீங்கள் லெவல் ஏற்றுறது மூலிமா வந்து இப்போ 48 லெவலில் இருக்குன்னா 48 ஸ்கில் பாயிண்ட் இருக்கும். அது உங்களுக்கு எதில் தேவையோ அதை வந்து போட்டுக்கலாம். இது வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம தனியாக வந்து பார்த்துக்கலாம். கிராப்ஸ் மட்டும் பார்க்கும்போது ட்ரீஸ் மட்டும் பார்க்கும்போது டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். இந்த டேபிளில் இருக்கிறது தான் ஸ்கில் பாயிண்ட் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கில் பாயிண்ட் உள்ளே போயிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு கிராப்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது அதை தனியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கு போயிட போகிறோம். சார் நம்ம ஏற்கனவே டெசர்ட்டுக்கு போயிருக்கோம், விஐபி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஜெம்ஸ் பை பண்ணுறது, இந்த காயின், ஃப்ளவர் டோக்கன், இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் லேண்டில் உங்ககிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே ரெஃபரல் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புதுசாக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் 3 டைம் வார்ப்ஸ் டோட்டம் வந்து கிடைக்கும், 20 ஜெம்ஸ், 25 லவ் சாம் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் 0.5 ஃப்ளவர் டோக்கனாக மாற்றிக்கலாம். இந்த டைம் வார்ப்ஸ் டோக்கன் வந்து 3 இது கொடுக்குறாங்க. அது வந்து புது அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மரம் வளர்கிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து குறையும் 50%. கிராப்ஸ் க்ரோத்து, உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்டோன்லாம் இருக்குதோ அது வந்து 3 இது கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கிடைச்சுன்னா சூப்பராக இருக்கும். புது அக்கௌண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிங்க. உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை, அந்த ரெஃபரல் லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணி இந்த ரிவார்ட்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ ஆரம்பிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்ஸ்.